ஹை கைஸ், நம்ம மெமரி ஆச்சு நாட் டு ஷிப்புடன்ல எபிசோட் 211 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே நின்றுக்கிறீங்களா? இதுதான் சாசுகேவுடைய பவர்ஸுடைய உச்சம்னு எனக்கு தோணுது. நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. என் கடைசி கண்ணு இன்னும் திறந்துதான் இருக்கு. எட்டாச்சி கிட்ட போய் சேரு. நீ பண்ண பாவம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா அவன் தண்டனை கொடுப்பான். இந்த விளையாட்டுல நான் தான் ஜெயிச்ச சாஸ்கே. என்ன நடக்குது இங்க? எனக்கு என்னமோ அது வந்து நீ என்னோட இசனாக்கிய கடந்து போயிட்டு தான் நினைக்கிறியா? என்ன என்னது இது? ஏன் இன்னும் என்னோட இசனாக்கி ஆக்டிவேட் ஆகல? பிளான் பண்ணிருக்கான். டான்சோ, சாசுகேவுடைய கெஞ்சிட்சு இட்டாச்சி அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு நீ கணிச்சது எல்லாம் உண்மைதான். ஆமா. ஓ, காய் இருக்கு. இப்ப எதுக்காக நீ இப்படி பண்ண? அதுதான் பண்ணணும். கொஞ்சமோ அடுத்த இத்தாச்சிய பார்க்க போறது நீதான். ஆஹா, நான் நினைச்ச மாதிரி இதுதான் உண்மையான டான்ஸோ. இட்டாச்சியுடைய சுகோயோமியுடைய ஒரு அங்கம் தான் இது. இது மூலியமா கெஞ்சிட்சுடைய டைம் மேனிபுலேட் பண்ண முடியும். அதை வித்த தெரிஞ்சவங்க பயன்படுத்தினா வீக்கான பவர் இருக்கிற சின்ன கெஞ்சிட்சுவும் ஆபத்தானதுதான். கண்ணுல ஒண்ணு இருக்கு. அது ஈஜனாகி மூலியமா ஜுட்சு எல்லாம் செயல் இழந்த பிறகுதான் ஷேரிங்கன்னு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு கண்ணு ஜுட்சு 60 வினாடிக்கு ஆக்டிவா வச்சுக்கோ. ஆனா முட்டை பயலே, அவன் கிட்ட போகாத. என்னதான் சாஸ்கேவுடைய அட்டாக்ஸ் எல்லாமே தற்கொலைக்கு நிகராக இருந்தாலும் டான்சோவுடைய ஷேரிங்கன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா செயல் இழக்க வைக்கணுங்கிறதுக்காக அவன் இந்த ஒரு முடிவை எடுத்தான். சாசுகே இது அத்தனையும் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். டான்சோவும் சாஸ்கேவும் ஒருத்தர் பலமா தாக்கிக்கிறதுக்கு முன்னாடி டான்சோவினுடைய வலது கையில இருந்த எல்லா ஷேரிங்கன்ஸும் செயல் இழந்து போச்சு. சாஸ்கே உச்சியாவை சேர்ந்தவன். அவன் கிட்ட இப்போ மாங்கிக்கு ஷேரிங்கனும் இருக்கு. அதனாலே அவனுக்கு முன்ன விட ஆற்றலும் கவனிக்கும் திறமையும் ரொம்ப இப்போ அதிகமா இருக்கு. அதனால நீ கணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெஞ்சிட்சு மூலியமா உன்னுடைய வலது கையில ஒரு கண் திறந்திருக்கிறத அவன் நம்ப வச்சா. ஈசனாகி எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் செயல் இழுக்கணும் உனக்கு தெரியல போல இருக்கு. அதனாலதான் நீ வலது கையில இருந்த ஷேரிங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்த. சாஸ்கே அதை கவனிச்சா. உள்பக்கமா வச்சு பார்த்தேன். ஈசனாக்கி ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும்னு ஒண்ணு நம்ப வச்சாம அதுக்கான வேலைகளையும் செஞ்சா. இது மூலியமா ஒண்ணு ஒரு செகண்ட் அப்படி கெஞ்சிட்சுல வைக்க முடியும். இத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அந்த வாய்ப்பை தான் கையில் எடுத்துக்கிட்டா. உன்கிட்ட ஷேரிங்கன் இருக்குங்கிறதுனால அதை பயன்படுத்த தப்பு கணக்கு போட்டுட்ட. உன்னுடைய அழிவுக்கு காரணம் உன்னுடைய திமிரு தான். இடி வச்சு நீ எவ்வளவு பவர்னா அதுக்குள்ளே வாழ்றவங்க இருந்தும் தோத்து போயிட்டேன். குறைச்சி எடை போடாத. டான்சோவால ஷிசுயுடைய கண்ணை பயன்படுத்த முடியல. இருந்தாலும் அவனுக்கு நீ கொடுத்த அழுத்தம் நல்லாவே இருந்துச்சு சாசுகே. சீக்கிரமே ஷிசுயுடைய கண்களை நான் எடுத்துப்பேன்.
ஃபவுண்டேஷன் கடைசி வரைக்கும் அடித்தளத்திலே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. என்ன ஆகுது? நான் வந்துட்டேன் சாஸ்கே. நீ ஓகேவா? சீக்கிரம் இந்த என்ன கடி. வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு கூட கூட்டிட்டு வந்ததும் ஒரு நல்ல முடிவுதான். அவன் நல்லாவே பயன்படுறா. சாஸ்கே அவளை டீம்ல வச்சிருக்கான்னு இப்போ எனக்கு புரியுது. ஹீலிங்காக மட்டும்தான். என்ன ஆகுது? இந்த பொடி என்கிட்ட நான் தூக்க போறேங்கிறத என்னால நம்ப முடியல. நான் விழுந்துடக்கூடாது. நிச்சயம் நான் சாக கூடாது. நீ குறைச்சி அடை போட்டது இல்ல, இப்படியே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட செல்கள் என்ன உட்கொள்ள ஆரம்பிச்சிடும். அந்த செல்லு தாங்க முடியல. பவர் கம்மியான சக்கராவை கண்ட்ரோல் பண்ற திறன் அவன் இழந்துட்டான். ஆஷிராமாவினுடைய சக்தியை அவ்வளவு ஈஸியா முறியடிக்க முடியுமா என்ன? கண்ணாந்தனால இப்போ நின்றுக்க முடியும். நம்பவே முடியல. இன்னும் அவ ஓயல. அதான் கண்ணில் ஒன்று இருக்கேன். இல்ல, இன்னும் முடியல. இப்போ இந்த கண்ணை எதிர்க்க நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன். அவன் வலது கண்ணில் இருக்கிற விஷுவல் பவர்ஸ் திரும்பி வந்துடுச்சு. அப்படின்னா இதுதான் அவன் திட்டமோ? ஷிசுயினுடைய கண்கள் திருப்பி வரதுக்காக தான் அந்த ஈசனாக்கியால கவர் பண்ணியிருந்தானோ? இது சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க அவன் கண்ணால. ஷிசுயினுடைய விஷுவல் பவர்ஸ் புரியுது. அதை ஈசனாக்கிக்காக தியாகம் பண்ணலாமா இல்ல கெஞ்சுட்சுக்காக பயன்படுத்தலாமான்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ உன்னோட விஷுவல் பவரை அதிகமா பயன்படுத்திட்ட. என்ன காப்பாத்து சாஸ்கே. இதுக்கு மேல அவன் பயன்பட மாட்டான். மாதராவை தான் இப்போ நான் கெஞ்சுட்சு மூலமா மேனுப்ளேட் பண்ணி ஆகணும். காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. நேரத்தை வீணடிக்க கூடாது. முதல்ல இவனை சமாளிடா. அதுக்குள்ள போயிட்டான் மாதிரி. என்னதான் பண்ண போற? முடிவெடு சாஸ்கே. தன்னை அர்ப்பணிக்கணும்னு உபதேசம் பண்ற நீ இப்படி பிணைய கைதியை புடிச்சு வச்சிருக்க. நான் ஒன்னும் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல. லீஃப் வில்லேஜ் அப்புறம் ஷினோபி உலகத்துக்காக நான் இங்க இப்ப சாகிறது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால என்ன ஆனாலும் சரி, நான் உயிரோட இருந்தே தீருவேன். நான் தனி ஆளா இந்த ஷினோபி உலகம் மொத்தத்தையும் மாத்தி அமைப்பேன். உன்னோட உயிரை தியாகம் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். சாஸ்கே ஏதாவது பண்ணு. அவன் செய்யறதெல்லாம் வீரன்ற மாதிரியே பேசுறாங்க. நகராத கரீன், அப்படியே இரு. அவரு சேர்த்து பண்ணிட்டான். அந்த பொண்ணு இருக்கான்னு கூட கவலைப்படாம என்ன சரியான இடத்துல தாக்கிட்டான். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. ஒரு தங்காளி, சீக்கிரமே மத்தவங்களையும் முடிச்சிருவேன். அவளை பத்தி கவலையே படல. நீயோட இப்படி மாறிட்ட. நெஞ்சிலே காப்பாத்திடுவானா? இவன் என்னையா பண்ண முடியும்? இவனால ஈல் கூட பண்ண முடியாது. அவதான் இவனையும் இது பண்றா. இவளுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் இருக்கிறதுனால அப்படி பண்ணணும். பயன்படுத்துறதுக்கான நேரம் உனக்கு கிடைக்கல டான்சோ. சாஸ்கே நான் உனக்கு தேவையில்லையா? ஏன் இப்படி பண்ண? காரீனா, நீ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு ஸ்லோவா இருக்கன்னா நீ எனக்கு ஒரு தலைவலிதான். ஹெல்ப் பண்ணால கண்டிப்பா அரக்கணம் மாறிட்டாங்க. நல்ல குணங்கள்லாம் போயிட்டு இருக்குது.
ஆகுறதே பிடிக்கும். எதுக்கும் நான் அசர மாட்டேன்றதுக்கு பண்றேன். சாஸ்கே இட்டாச்சி மாதிரி இல்லைன்னு தெரியுதா? வா, அப்பாடி எப்படி ஏதோ வரேன். ஃபேஸ் பாரு. செம லுக்கு. ஆனா அது டான்ஸை பார்த்து போய் பாவமாகுதுங்க. ஒரு மாதிரி பயமா இருந்தது அவன் ஃபேஸ் பார்க்கறதுக்கு. வச்சு செய்கிறாங்க. டான்சோ, நான் ஷிசுவினுடைய கண்களை எடுத்துக்க போறேன். எட்டாச்சி உள்ள இருக்கியா? இருந்தா வெள்ளவா, உங்ககிட்ட நான் பேசணும். என்ன விஷயம்? அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு கொண்டது அப்போ டான்ஸோ தான். கூட்டத்துக்கு 2 பேரு வராம போயிட்டாங்க. நீ ஏன் வரலன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீ இப்ப ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கிறதால அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நீ போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் வரலன்னு உங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவரும் இதே காரணத்தை தான் சொன்னாரு. ஆனா நாங்க அவர் போல ஒண்ணு நடத்துவோன்னு தயவு செஞ்சு கனவு காணாத. எனக்கு புரியுது, நான் கவனமா இல்லாதது என்னோட தப்பு தான். இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமா? வேற எதுவும் இல்ல. ஆனா போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்த நாங்க சொல்லியே ஆகணும். ஷீஷுவி உச்சிகாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. நக்கானா ரிவர்ல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்ப ஷீஸ்வியோட கண்களை எடுத்துக்கிட்டது இவன் தான். இதுவும் இட்டாச்சி பழி ஏற்றின்னு உக்காணும் தான். வெக்கமே இல்லை பாருங்க. நல்ல வேலை நானும் பண்ணது இட்டாச்சி ஆனான்னு தெரியும். நீ இப்ப எதுக்காக இதுல தலையிடுற? கமான், கோவப்படாத என்கிட்ட. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் எந்த ஒரு காமரடியும் இழக்கிறதுக்கு விரும்பல. நீ உயிரோடு இருக்கியா? ககாமே, டான்ஸோவா இது? இது என்ன அதிசயம் எனக்கே தெரியல. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஹீரோசன்? பேசாம வாங்க, செகண்ட் ஓக்காக போய் சந்திக்கலாம். இவன மாதிரி ஒரு ஆளுக்காக எடுத்து எடுத்து பழி வச்சுதான் தெரியல. அது எங்க அவன் ஏற்றிட்டான். இவனுங்க வந்து பழி போட்டானுங்க. அதனால அவன் இல்லைன்னு தான் சொன்னான். நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. மொத்தம் 20 ஷினோபிஸ் இருக்காங்க. ட்ராக் பண்ணதை வச்சு பார்க்கும்போது கிளவுட் நிஞ்சாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா கின்காக்கு யூனிட். உங்களை உட்பட மொத்தம் 7 பேர் தான் இருக்கிறோம். லார்ட் செகண்ட், இப்ப என்ன பண்றது? ஹோமுரா, நீ ஏன் இப்படி பயப்படுறன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாத, நம்ம எக்ஸாக்ட் லொகேஷன் என்னன்னு இன்னும் எதிரிக்கு தெரியாது. அதனால காத்திருந்து குறி வச்சு அடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அது கண்டிப்பா வேலை செய்யாது. அவங்களை இங்க இருந்து தசை திருப்பினா மட்டும்தான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும். அவங்கள தசை திருப்பினா நாம சாக வாய்ப்பு இருக்கு. யார் போறது? நான் ஒரு ஷினோபி. யுத்த களத்துல சாகிறது தான் என்னோட தலையெழுத்து. சருட்டோபி, நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேர்ட் ஓக்காக உன்னோட வந்து உயிரையே நீ தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டியா? யாரும் நினச்சி பார்த்துன்னு வாயை திறந்து வெளிப்படையா சொல்லு. நான் வந்து ஏன் என்னால பண்ண முடியும்னு என்னால சொல்ல முடியல.
இத நான் பாத்துக்கிறேன். சார் டோபி. ஹீரோசன் நிஜமா தான் சொல்றியா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. பெருமைக்காக சொல்லல, ஆனா மத்தவங்களை விட என்னாலதான் இதை நல்லா பண்ண முடியும். கண்டிப்பா நான் இறந்துட மாட்டேன். என்னோட நடுக்கம் நின்னு போச்சு. பயம். அடடா, நான் ஒரு பெரிய கோழை. என் இதயத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு நிம்மதி இருக்கு. அதை என்னால உணர முடியுது. நீ மத்தவங்க எல்லாரையும் பாத்துக்கோ டான்சோ, புரியுதா? நான் போய் வாய மூடு. நான் போறேன்னு சொல்லலாம்னு இருந்தேன் தெரியுமா? என் இடத்த பறிக்க முயற்சி பண்ணாத. சொல்லு. நான் தான் அடுத்த ஹொக்காகேவா வருவேன். டான்சோ, நான் என் அப்பாவும் தாத்தாவும் போர்க்களத்துல ஷினோபியா உயிரை விட்டாங்க. உயிரை பணையம் வைக்கிறதுங்கிறது ஷினோபியோட கடமை. நான் போய் அவங்கள திசை திருப்புற வேலையை பார்க்கறேன். எதிர்காலத்துல நம்ம ஊரை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய கடமை உங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நீங்க ஹொக்காகே, நீங்க போய் இது எப்படி? உங்க அளவுக்கு ஷினோபி இந்த ஊருக்குள்ள யாருமே கிடையாது. டான்சோ, எப்ப பார்த்தாலும் சருட்டோபி கூட உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகாமையே இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எதிரியை எதிர்க்கணும். இத தனிப்பட்ட பகையா மாத்திக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா நீ முடிவெடுக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்ட. முதல்ல உன்னை நீயே சோதிச்சு நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ இப்படியே இருந்தா உன் நண்பர்கள் உயிருக்கு தான் அது ஆபத்தா அமையும். அதே சமயம் டான்சோ அப்புறம் சாரு, உங்க வயசுக்கு நீங்க இவ்வளவு அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கான நாள் நிச்சயம் உங்களை தேடி வரும். அது வர வரைக்கும் தயவு செஞ்சு உயிரோட இருக்கிற வழியை பாருங்க. எல்லா வகையும் நல்ல வார்த்தை தான் சாரு, சொல்றாங்க. இந்த ஊரை பத்திரமா பாத்துக்க. முக்கியமா உன்னை நம்புறவங்களை காப்பாத்து. உனக்கு அடுத்து நிஞ்சாஸ்ல நீ யார நம்புறியோ அவங்க கிட்ட உன் பொறுப்புகளை ஒப்பட. நாளையில இருந்து நீ தான் ஹொக்காகே. இங்க ஏதாவது வெறுப்பிச்சு தெரியுது போல இது. சாரு, லீஃப் வில்லேஜ் உன் பொறுப்பு. கண்டிப்பா. சருட்டோபி, எப்பவுமே என்ன முந்தறதே உனக்கு வேலையா போச்சு. ஏன்டா நீ திறமையை காட்டலன்னா? தாங்கிட்டு உட்காந்துருந்தா அதுக்கு என்ன பண்றது? ஷினோபி உலகத்துக்காகவும் லீஃப் வில்லேஜுக்காகவும் உங்க 2 பேரையும் இனி உயிரோட விட போறது கிடையாது. இது ரிவர்ஸ் டெட்ராகிராம் சீலிங் ஜிட்சு. சாஸ்கே, டான்சோ கிட்ட இருந்து தள்ளிப்போ. ஹீரோசன், இப்ப இது என்னோட வாய்ப்பு. எங்கு இலைகள் உதிர்கிறதோ அங்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தின் போல் பெரும் விளைவுகள் உண்டாகும். பிறகு அவ்விடத்தில் புதிய இலையானது துளிர்த்து எழும். புரட்சிக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணது இவனாதான் இருந்திருக்கும் போல. வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு அப்ப நீ எப்படி உன்னோட உயிரை கொடுத்தையோ, இந்த முறை நான் என்னோட உயிரை கொடுக்கறேன். நான் அவங்கள தடுத்து நிறுத்துவேன். செத்தது ஆனா யாரு? கடைசி வரைக்கும் என்னால ஹொக்காகே ஆக முடியல. முன்னாடி காமிச்சாங்களே நான் எவ்வளவு வேகமா ஓடுனாலும் கடைசி வரைக்கும் என்னால உன்னை பிடிக்க முடியல. சின்ன வயசுலேருந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தே திரும்ப எதிரியா வரீங்க. இதே தான் நருட்டோ சாஸ்கே. போங்கடா. நீ சூரிய வெளிச்சம் படுற ஒரு இடத்துல இருந்த இலைய போல, நான் இருள் மேகங்கள் சூழக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அடித்தளம் போல. சோ இப்ப என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஹீரோசன், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரு? இந்த எபிசோடில் சாஸ்கேவோட உக்கிரத்தை பார்த்த மாதிரி இருந்ததுங்க. ஃபுல்லாக வந்து மாறிட்டான். இப்போ டோட்டலாக முன்னையாவது கொஞ்சமாவது அவனுக்கு ஒரு ஹீரோ இறக்கும்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டோட்டல் சுத்தம். கூட இந்த அவளையே கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டான். அவனுக்கு வந்து அந்த டார்கெட் முடிக்கனால தான் அதை வச்சு இவளை வச்சு வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, அவளை வச்சு வந்து என்னை சென்டிமெண்ட் உள்ளாக்குறது. எதுக்கும் நான் ஸ்டாப் ஆக மாட்டேன், எதுவுமே நான் ஸ்டாப் பண்ணாது.
நான் இனிமேல் அறக்கண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி இவன் செயல். இன்னும் கோவத்தை தான் உண்டாக்குது. இப்போ ஸ்ரீஸ்வனி அவங்க அன்னைக்கு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த 3 பேர் வந்து இட்டாச்சிக்கிட்ட சண்டை போட்டது. அவன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுவே எங்களுக்கு வந்து இவன் தான் பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டானா, அப்புறம் எப்படி இவனுக்கு மகிக்கும் ஷேரிங் ஓப்பன் ஆச்சு, ஒருவேளை அதுவாக தான் இருக்குமோன்னு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்தா அதுவும் இந்த நாய் தான் பண்ணிக்குது. இன்னும் போகிற அந்த கடைசி தருவாயிலையாவது கொஞ்சம் அவன் பின்னாடி அப்படி அவ்வளோ இதுவாக வரும்போது, ஆக்ரோஷமாக வரும்போது டான்ஸை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அப்படி உயிருக்கு பயந்து ஓடுறது. அந்த கடைசி தருவாயில் ஸ்ரீஸ்வனி நான் தான் கொன்னேன், அதுவும் தூக்கி நான் எட்டாச்சு மேலே பழிபடும், அந்த பரிதாபம் போயிடுச்சு. டேய் உன் மேலே சாகிறதுக்கு 1% இறக்க வருது, அதுவும் நீ இல்லாமல் பண்ணிக்கிட்டேன். நீ பண்ணுற எல்லாத்தையுமே உன் மேலே வெறுப்பு தான் உண்டாகுது. எவ்வளோ பேர் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன்றப்போ செத்துத்தொலை நாய் இருந்தால் சொல்ல தோணுது. அவனுக்கு இறக்கமே படம் இல்லை. இதுல என்ன அவன் நியாயம் பார்க்கறதுன்னு தெரியல. அவன் சொல்லி இப்போ கூட வந்து இப்போவாது நான் என் கடமையை செய்கிறேன், இப்போ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜுக்காக ஒன்று பண்ணுறேன்ட்டு இங்கே 2 பேரும் அழிக்கிறதுக்கு பார்க்குறல. அப்போ கூட ஒரு ஃபீல் வரல. ஐயோ ஒரு இப்படி சுக்கும் இருக்கா. பிரயோஜனம் இல்லை. இவன் தயக்கமாக இருந்துட்டு இவன் எதுலையுமே போல்டாக இல்லாமல் இருந்துட்டு அது ஏன் தேட பார்க்க மேலே கோவம் வருதுன்னே எனக்கு புரியல. பொறாமை வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருக்குமே தேட வைக்க மேலே ஏன் அவ்வளோ பொறாமன்னு தெரில. ஏன் அவர் ஒக்கவே ஆகிடக்கூடாதா என்ன? எல்லாருக்குமே அந்த டார்கெட் இருந்துகிட்டே இருக்குது. அவனை போய் ஒக்க ஆகிட்டாங்க, அவன் போய் வந்திருக்கான்றது ஏன் எல்லாருக்கும் அந்த பார்வைன்றது தெரில. ஏன்னா அவர் என்ன கம்மி இதுலேருந்து வந்துட்டாரா, அவ்வளோ பெரிய ஆளான்னு தெரியல. எல்லாருக்கும் அந்த பொறாமை இருக்குது. கூட இருக்க ஃப்ரெண்டு கூட பழகிருக்க, இது என்னன்னே தெரில. இது ஒரு சாபமானு தெரில. எவன்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக சின்ன வயசில் இருக்கிறானோ அவன் தான் அடிச்சுக்கிறான் நாளைக்கு. அதே மாதிரி தான் இவர் சாவறதுக்கும் தேடோ சாவறதுக்கும் அப்போ முழுக்க டான்ஸாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒருச்சிமா கூட சேர்ந்து இவனை போட்டு தள்ளுறதுக்கு உள்ளே வர வச்ச பிளானு எல்லாமே இவன் தான் இருக்கும் போல இருக்குது. அவனை கொண்டா தான் நான் வர முடியுன்ற பிளான்ல இருந்து. அதுதான் தேடப்பாகைக்கு என்னென்ன பிரச்சனை உண்டாக்க முடியுமோ, என்ன கிரியேட் பண்ணி நிம்மதியெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இவன் இவ்வளோ கெட்ட புத்தியா நான் லீஃப் வில்லேஜை காப்பாற்றுறேன், இந்த 2 பேர் அழிச்சிட்டு தான் நான் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு இதை கொடுப்பேன்னா என்னது இது? நீயே லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருந்துட்டு கெட்ட எண்ணத்தோட எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உனக்கு இது நினைக்கிறதுக்கே தகுதி இல்லைல்ல. ஸோ உள்ளே அந்த உச்சியா கிளான்லேயும் குழப்பத்தை உண்டாக்கி தேடோக்காக போட்டு வாட்டி வதக்குனது எல்லாமே வந்தான் போல. இல்லாமல் தேடோக்கா அன்றைக்கி திட்டணும். அவர் வந்து உறுதியாக அந்த முடிவு எடுக்கல, தடுக்கலான்னு சொல்லிட்டு இவன் தான் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணியிருப்பான் போல. அங்கேயும் இவரை வச்சு விளையாடி ஊருக்குள்ளே பாரு, இவன் பாரு இதை கூட பண்ணலன்னு சொல்லி நம்மளையும் திருப்பி விட்டுருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டான்ஸோக்கா அந்த வயசுலேருந்தே வந்த அந்த பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததா இன்றைக்கி இப்படி பேய் மாதிரி அந்த ஒக்கே ஆவணம் இப்போ வந்து என்னடா ஒரு 2 நாள் 1 நாள் கூட நீ அதில் தங்கலை. உன்னை வந்து இப்போ விருப்பப்பட்டோ எல்லாரும் வந்து உனக்கு பிடிச்சா யாருமே பண்ணல. ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்த நீ ஒக்கே ஆன. இப்போ கூட நீ ஆயிருக்க முடியாது. அந்த இடத்துல அது இதுன்னு சொல்லி குழப்பி விட்டு தான் நீ ஒக்கே ஆயிருக்க. ஸோ ஏன் உனக்கு வந்து சுத்தமாக நீ உன்னை நம்பவே இல்லைன்றதை அது காட்டுது. அன்றைக்கி நீ சின்ன வயசாக இருக்கும்போது டீனேஜில் இருக்கும்போது நீ உன்னை நம்பலை, இப்பயும் நீ உன்னை நம்பவே இல்லை. உன் திறமையாலேயும் உன்னோடைய உனக்கிட்ட என்ன ஒரு நல்ல குவாலிட்டி இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிடச்சிருக்காது. சுத்தமாக கிட்ட இல்லை, குறுக்கு வழியை மட்டும்தான் நீ எடுத்துருக்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரையும் முதல்ல கொடுத்து எல்லா லைஃப்லேயும் விளையாடி குறுக்கு வழியில் தான் என்னால் ஒக்கே ஆக முடியும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்றது தான் நீ பண்ணியிருக்கேன். இது லீஃப் வில்லேஜுக்காக நான் பண்ணேன், தேடோக்காக உயிர் தியாகம் பண்ண மாதிரி இப்போ நானும் பண்ணிட்டேன், நானும் தியாகி தான் அப்படி நீயாக தான் சொல்லிக்கிற. யாரும் உனக்காக சொல்ல மாட்டாங்க. அவர் பண்ணது வேறு, நீ பண்ணது வேறு. இது முழுக்க உன்னோட சுயலாபத்துக்காக உன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதான் தேடப்பாகை வந்து செல்ஃபிஷாக எங்கேயுமே யோசிக்கல, பொதுநலம் மற்றவங்களுக்கு என்னன்றதான் அதிகமாக யோசிச்சிருக்காரு. அதனால தான் செலக்ட் பண்ணாங்க. இவன் அதை புரிஞ்சிக்காம நானே இருந்துட்டு தேவையில்லாத கோவத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவன் லைஃப்பும் போய் தேவையில்லாத இப்போ இந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க. செகண்ட் ஓகேங்க அவ்வளோ பார்த்து கூடமா இப்போ உங்ககிட்டே திறமை இருக்குது, அவர்கிட்ட திறமைனா குவாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்து தான் ஓகே ஆகியிருப்பார். அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது இல்லையா? எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அவர் குரு அப்படின்னா உன்னோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னுடைய க்ரோ என்ன, உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்குன்ற வச்சு தான் ஒருத்தர் ஓகே ஆக்க முடியும். ஸோ உங்ககிட்ட அது இல்லைன்றதை அவர் நல்லா தெரிஞ்சு வச்சு தான் பண்ணியிருக்காரு. நீ கை தூக்கலன்றதுக்கெல்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டார். இந்த செகண்டுக்கு எவன் கை தூக்குறான் அவன் தான் ஓகே நான் ஒரு முடிவு எடுப்பார். சின்ன வயசுலேருந்து உன்னை நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அதில் எவன் தகுதியானவனோ அவனை தான் நிற்க வைக்கணுன்றதுக்கு தான் அவர் பண்ணியிருப்பார். நீ முட்டாள்தனமாக எல்லாத்தையும் வந்து அப்படியே மேல்கோட்டமாக எடுத்துக்கிட்டா செகண்ட் ஓகேக்கு இன்னுமே நீ யோசிச்சிருக்க. அப்படி கிடையாது. ஸோ இங்கே சாஸ்கேவும் சும்மா கிடையாதுங்க. நருட்டோ எப்படி சொல்கிறோமோ ஒரு பேட்டில் வந்து ஐக்கு எங்கேயோ இருக்கு அவனுக்குன்றோமோ அதே தான் இவனுக்கு ஈக்குவலாக இருக்கான். பேட்டில் வந்துட்டா வேற மாதிரி என்ன தான் நீங்கள் வந்து அவன்கிட்ட ட்ரிக் பண்ணாலும் செஞ்சாலும் ஒரு படி முன்னாடி இருக்கான். இட்டாச்சி மாதிரி தான். சாஸ்கே என்ன ட்ரிக் பண்ணாலும் இட்டாச்சி எப்படி அதுக்கு ஒரு முன்படி இருக்கானோ இவன் அதுக்கும் மேலே ஆக்ரோஷமாக இருக்கான். அவனாவது நல்லவன், கொஞ்சமாவது ஏதோ பண்ணுவான். இவன் சுத்தம். ஸோ ரொம்ப உக்கிரமாக இருக்கான்றது இது காட்டுச்சு. வச்சு செஞ்சாங்க. ஆனால் அது 2 பேர் 2 பக்கம் நின்று அவனை செய்கிறப்போ வேறு லெவலில் இருந்தது. பண்ணிட்டான், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது. இத்தனை நாள் அவனுக்குள்ளே இருந்த வெறி, ஆத்திரம், கோபம் எல்லாத்தையும் எங்கேயாவது தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன்.
இத்தனை நாள் வச்சிருந்த மொத்தத்தையும் இன்னைக்கு கொட்டியிருக்கான். அதுதான் இவ்வளோ ஆக்ரோஷமாக நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பாவமாக இருந்தது. ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவ்வளோ அவனுக்காக அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் அது நினச்சே பார்க்கலன்னும் போது அது பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அங்கே அசம்பிளியில் அந்த 2 பேரை சாம்ராயிட்ட விட்டப்பவே தெரிஞ்சு போச்சு இவன்கிட்ட இல்லை. அது நான் அதான் சொல்லிகிட்டே இருந்தேன். இவ ஹீல் பண்ணுறான்றதுனால இவ்வளோ மட்டும் காப்பாற்றிங்கிறான், அவங்கள கண்டுக்கலன்ட்டு. அதே தான் இப்பயும் ஹீல் வாங்கிட்டு இவ்வளோ தேவையில்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எவன் எனக்கு எந்த இதுவும் தேவையில்லான்ட்டு இருக்கிறான். ஸோ இது வந்து ஆணவத்தின் உச்சத்தை காட்டுது. ரொம்ப ஆணவத்தில் ஆடுது. இதெல்லாம் ஓகே தான், இந்த விஷயம்லாம் ஓகே. பட் அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தில் சுத்தம் 0 ஆகிட்டான். இது நம்ம சாஸ்கே இல்லைன்றத நிரூபிச்சிட்டான். அதான் அந்த இட்டாச்சி சென்டிமெண்ட்லேயே அவன் மற்ற சென்டிமெண்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டான் சுத்தமாக. என் அண்ணனே அந்த சென்டிமெண்ட்டே போயிடுச்சு, இனிமேல் நீங்களாம் என்ன சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டான் போல இருக்கு. ஸோ இதை தான் மாதரா எதிர்பார்த்தான். இறக்கமே இல்லாத ஒரு ஆள் தான் எனக்கு வேணும்னா அந்த மாதிரி தான் இப்போ உருவமாக நிற்கிறான். ஸோ இது மாதராவுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இவன் தாண்டா எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஆள் தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி கண்டிப்பாக அவனை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சு. நருட்டோ எப்படி இந்த பக்கம் உறுதியாக வந்து இதுதான் பண்ணுவேன் நிற்கிறோன்னா, அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒருத்தன் அது மாதரா கிட்ட கரெக்டாக சிக்கியிருக்கான். சரி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேர் சேர்ந்து நினச்சி பார்க்கவே முடியல. வேற மாதிரி தான் சம்பவம் நருட்டோவோட நடக்கும். போராட்டம் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்படி மாறி இருக்கிற இந்த மைண்டை அவன் வந்து மாற்றணும், பேசணும். எப்பா அது எவ்வளோ கஷ்டம். அவன் ஸ்ட்ரகிள் நினச்சா இன்னொரு மாதிரி இருக்கு. ஸோ இவனோட அகம்பாவத்தை குறைச்சி அதுக்கப்புறம் தான் இவன் காது கொடுத்து கேட்க வைக்கவே வேணும். அதுக்கு இன்னும் பவர் ஆகணும் அவன். இது பத்தாது, சாஸ்கேவை வீழ்த்தினா தான் வந்து அவனுக்கு அது உரைக்கும். நீ இவ்வளோ பண்ணி என்கிட்ட தோத்துட்ட அப்படின்னா தான் அவனுக்கு அது புரியும். நல்லது நினச்சாதான் வின் பண்ண முடியும். இப்படி வந்து நான் என்ன பகை உணர்வு வச்சு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தா அது இல்லைன்னு சொல்லி இவனை டாமினேட் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கணும். அப்போ தான் இவன் காது குத்தாது கேட்பான். அது இல்லாமல் லீஃப் வில்லேஜ் நிறைய பேர் வராங்க இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்களையும் இறக்கம் பார்க்க மாட்டான்னு அவங்களே எத்தனை பேர் என்ன ஆவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இதை போதுங்களே, ஐயோ கரெக்டாக இப்போன்னு பார்த்து சாக்குறா நான் போகிறேன்றா, பின்னாடி இவங்க போகிறாங்க, இவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுங்க. இப்போ நருட்டோ என்ன முடிவு எடுப்பானே சொல்ல முடியாது. என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் வந்தாங்க. இப்போ சாஸ்கே நிற்பானா இல்லை இப்போ இவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா அவங்களுக்கு நிற்பானா? டோட்டலாக கதையே மாறுது. வேறு மாதிரிலாம் நினச்சி சரி இது முடிஞ்சிச்சுன்னா சாப்பிட்டா முடியும்னு நினச்சேன். கரெக்டாக இதோ இதுங்க பண்ணுற வேலை திரும்ப பிரச்சனை தான் உண்டாக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அமைதின்றதே இருக்காது போல. ஆக மொத்தம் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தது. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து கத்திட்டு இருந்தோம், டான்ஸை செத்துத்தல நாயை நீ ஏதாவது பண்ணுங்களா இவனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த லீஃப் வில்லேஜாவது ஒதுக்கி வைங்க, இவனை ஏதாவது ஜெயிலையாவது போட்டு வைங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அவன் கொன்னுட்டான். அது நிம்மதின்ற மாதிரி தான். இப்போ கூட கொன்னுட்டானா செத்துட்டானான்றது தெரில. கடைசியாக இவனுடைய பவர் ஏதோ ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணான். அதில் இவனே இறந்துட்டானா இல்லை திரும்ப எதனா தப்பிச்சு எதனா ஓடிச்சா அப்படின்றது கூட தெரியல. அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஆனால் ஒரு முடிவு கிடச்சிச்சின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அது முழுமையாக சந்தோஷப்பட முடியல. இந்த பக்கம் சாஸ்கே முழுசாக மாறிட்டான்றப்போ அந்த சந்தோஷம் இல்லை. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.